ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி. கொஸ்டின் கேளுங்க. இந்த 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த இடத்துல ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். 5:23. ஆமா. ஓகே. சோல், ஸ்பிரிட், சோல், பாடி முழுவதும் காத்துக்கொள்வதாக. அதுக்கு அர்த்தம் என்னது? என்ன சொல்ல வராங்க? அதாவது நாம நேற்று கத்துக்கிட்ட பத்தி மூணுமே ஒண்ணுதான். மைண்ட் நம்ம சரீரத்துல இருக்கிற இந்த சிந்தனை, அந்த மூளை யோசிக்கிறதுல குச்சமற்றதா சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறது பற்றிதான் நான் யோசிக்கிறேன். இங்க ஒருவேளை இந்த 3 வார்த்தையும் கொடுக்கறதுனால 3 விதமா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குல்லன்னு அந்த மாதிரி கேட்கிறேன். மத்தேயு 22ஆம் அதிகாரம் இதை வச்சுக்கோங்க. ஏசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இருதயம், ஆத்மா, மனது. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உபாகமத்துல இதா இருக்கு. ஆமா. டியூட்ரானமி 6ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ஓகே. சோ அப்புறம் என்ன சொல்ல வராங்க? கிட்டத்தட்ட என்னுடைய எண்ணத்துல, சிந்தனை மொத்தமாவே எல்லாத்துலயுமே உணர்ந்து நான் அவர்த்துல அன்பு கூறணும். பேரளவுல இல்ல, மனசுல இல்ல அப்படி. ஓகே. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா கம்ப்ளீட், முற்றும் சொல்ற மாதிரி. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது என்ன சொல்ல புரிய வைக்கிறாங்கன்னா, நீங்க முற்றிலுமா பரிசுத்தமா இருங்க, குற்றமற்றவங்களா இருங்க. ஓகே. நீங்க உங்க சிந்தையில, உங்க நடக்கையில, உங்க செய்கையில, வழியில எல்லாத்துலயுமே என்ன பண்ணுங்க? பரிசுத்தமா இருங்க, குற்றமற்றவங்களா இருங்க. இதுதான் வந்து நம்ம 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாக்கணும். என்னன்னா, இயேசு கிறிஸ்து வருகை எப்ப வந்து நீங்க குற்றமற்றவங்களா இருக்கணும்னா நீங்க முழுமையா இருக்கணும். நான் ஒன்றுல வந்து என்னதுன்னா, நான் என் சிந்தையில வந்து நான் இது பண்றேன், குற்றமற்றவங்களா இல்ல, ஆனா நான் செய்கையில வந்து குற்றம் செஞ்சுட்டேன்னா அப்படி பாத்தீங்க. நான் செய்கையில நான் வந்து நல்லவனா இருக்கேன், வெளில வந்து காமிச்சிக்கல, ஆனா உள்ள வெள்ளையடிக்கப்பட்ட கலரா இருந்தேன்னா தப்பு. என்னதுன்னா முழுவதுமா நீங்க என்ன பண்ணுங்க? உண்மையா இருங்க சொல்லிட்டாரு. ஓகே. அதுதான், அதனாலதான் இந்த வார்த்தை எங்க வருதோ அங்க வந்து தேவன் உண்டாக்கும் போது சுவாசம், மனுஷன், சரி, யோசனை, அந்த உயிர் உள்ள ஒரு தாட், சிந்தைகள், அது எல்லாத்துலயுமே என்ன பண்ணுங்கன்னா, நீங்க இயேசு கிறிஸ்து கர்த்தர் பாத்தீங்களா, உன் சத்துருக்களை பகை உன்னை எடுத்திருக்கிறவங்க. ஆமா. மத்திய 5ஆம் அதிகாரத்துல 40. ஆமா. நான் உங்களுக்கு சொல்றேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் சொல்றாரு. ஆமா. அது சொல்லிட்டு 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக சொல்லிட்டு, நீ சகோதரனை பத்தி நீ மனசுல வந்து கோபமா இருந்தாலே என்ன ஆச்சு? ஆல்ரெடி நீ அவனை கொலை செஞ்சிட்டியா? ஓகே. அது தப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் 27ஆம் வசனம் படிங்க. 27. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தார்க்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ செய்யாதிருப்பாயாக என்ன அர்த்தம்? செய்கையில செய்யாதிருப்பாயாக. செய்யாதர். ஆமா. ஆக்ஷன்ல. ஆனா கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஆக்ஷன்ல மட்டும் கிடையாதுப்பா. அர்த்தம்ங்க, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாச்சு. முடிஞ்சிச்சு. அப்போ வெளிப்புறமா நீ பண்றது மட்டும் கிடையாது, முழுமையா இருக்கணும். ஓகேவா?
உன் சிந்தையிலே வந்து அது இருந்ததுன்னா அதை நீ என்ன பண்ணும், மாற்றி போடு. ஓகே. அதை நீ மாற்றல என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன ஆகும், அதுலயே நீ வந்து அது உன்னை ஆண்டு கொள்ளும். எப்படி காயினை ஆண்டு கொள்ளிச்சோ, அவன் சிந்தையில தான் கோவம் இருந்தது சகோதரனை பத்தி. ஆண்டு கொண்டு என்ன பண்ணுச்சு, கொலையை பண்ணுச்சு. அதனாலதான் நம்ம முன்னாடி என்ன படிக்கிறோம், மத்தேயு 5:21 கொலை செய்திருப்பாயாக. ஆனா அவன் சகோதரர் மத்தியில என்ன இருக்கான், கோவம் வந்துச்சான், பகை வந்துச்சான். அதேதான் காயின் நம்ம பாக்குறோம். காயின் சிந்தையில என்ன இருக்கு, முகம் பாடி இருக்கு, அவன் என்னோட காணிக்கை ஏற்றுக்கிட்ட பண்ணல சொல்லிட்டு. அப்போ அப்படியே ப்ரோக்ரஸ் என்ன ஆகுது, அது அவனை ஆண்டு கொள்ளும் போது அவன் கொலை செய்யறான், ஆக்ஷன் ஆக்கிறான். சோ அதனாலதான் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பினா உன் மைண்ட்ல இருந்து எல்லாத்தையும். அப்ப என்னதுன்னா முழுமையா சொல்றாங்க சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் அதே இதுல தானே அந்த 1 தெசலோனிக்கேயர் 5 கிட்டத்தட்ட அதுவும் இதுக்கு ஈக்குவல் தான் நினைக்கிறேன். ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னா அந்த எண்ணத்தை அப்படி அதுவா இல்ல பரிஸ்தாவிர பத்தியில போட்டிருக்கானே 19 1 தெசலோனிக்கேயர் 5:19. சோ இது பரிஸ்தாவி. ஓகே. பரிஸ்தாவை துக்கப்படுத்தாதீர்கள் சொல்லி ஒண்ணு போட்டிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிஸ்தாவை துக்கப்படுத்தாதீர்கள். ஆமா, துக்கப்படுத்தாதீர்கள். அதை எப்படி துக்கப்படுத்த முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா, எதுக்காக நீங்க கொடுத்திருக்காரோ அது பண்ணாதபடிக்கு நீங்க வேற ஒரு காரியம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குருந்தி மக்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா பரிசுத்தை கொடுத்திருக்காங்க. அந்த பரிசுத்தை வந்து எதுக்காக பண்ணிருக்காங்க, 1 கொரிந்தியர் 13:1 சொல்றாங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். என்ன சொல்றாங்க, தேவன் வந்து என்ன பண்ணாரு, அந்த பாஷையை கொடுத்திருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் இவங்க என்ன பண்றாங்களாம், 14ஆம் அதிகாரத்துல வந்து போட்டி என்ன பண்றாங்க, பேசுறாங்க, நான் பெரியவனா நீ பெரியவனா சொல்லி. என்னுடைய பாஷை, என்னுடைய அந்நிய பாஷை பெருசா, இத்தனை லாங்குவேஜ் நான் பேசுறேன், நான் பெரியவனா இல்ல நீ வந்து நீ பெரியவனா சொல்ற ப்ராப்ளம் தான் போயிட்டு இருக்கு அங்க. அந்த ஆவியை கொடுத்தது யாரு, தேவன் தான். ஆமா, ஓகே. அது அந்த மாதிரி போட்டி போட்டு அன்பு இல்லாம வந்து சபை கட்டுறதுக்காக கொடுத்தது வந்து சபை உடையறதுக்காக பண்றது வந்து அது நல்லதா? இல்ல இல்ல இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, தேவன் கொடுத்த ஆவிய அவங்க தப்பா யூஸ் பண்றாங்க, இல்ல அதை வச்சு பெருமை பாராட்டுறாங்க, பெருமைப்படுறாங்க, அதை அவித்து போடுறாங்க, இல்லைன்னா வந்து அதை துக்கப்படுத்துறாங்க. ஓகே ஓகே. அதான் மீனிங். ஓகே ஓகே. ப்ரோஜனத்துக்காக ஒண்ணு கொடுத்தது, அதை அதுக்காக யூஸ் பண்ணி தவறா யூஸ் பண்ணும்போது என்னது, அவித்து போடுறோம், துக்கப்படுத்துறாங்க சொல்லுவோம், எல்லாம் அனைத்து போடுறாங்க. ஓகே ஓகே. எல்லாம் அது யூஸ் பண்ண அது அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாம வேற எதுக்கும் யூஸ் பண்றாங்க. நம்ம ஆவியை பத்தி நம்ம டீடைலா பாப்போம் 6வது கிளாஸ்ல. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அதுதான் இந்த அப்போ 1 யோவான் 3 அதிகாரத்துல அநேகமா அதுவும் அதான் நினைக்கிறேன், அவருடைய கட்டளை 3:24, 1 யோவான் 3:24, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனை நிலைத்திருக்கிறார், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். So the one who keeps God's command lives in us and he in them. Okay. அப்போ தேவன் வந்து என்ன பண்றாரா, யாரெல்லாம் வந்து அவரோட வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்குள்ள வாசம் செய்கிறார் சொல்லி போகிறோம். ஓகேவா? ஆமா ஆமா. அது எங்க சொல்றாரு இயேசு கிறிஸ்து? இதேதான் யோவான்ல தான் சொல்லுவார். இதே யோவான் எங்க சொல்றாரு, யோவான் ஓகே. ஆமா 13ல நினைக்கிறேன். 16 15 23 14 23 ஒருவன் 14 5ல இருந்து படிங்க. 15 5ல இருந்து. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்.
என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ம். ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். சிம்பிளா அப்படிப்பட்டவர்கள் சொல்றாங்க என்னதுன்னா, ஆமா. என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது. முடியாது, செய்யக்கூடாது. ஆமா. கிறிஸ்துவின் அஸ்திபாரம் இல்லாமல் ஒண்ணும் பண்ண முடியாது. முடியாது. அவர் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவங்க ஓகே. இல்லாதவன் என்ன பண்றாங்க? வெளியே எரியுண்டு எரிக்கப்பட போவான்னு சொல்லி. எரியுண்டு உலர்ந்து போவான். ஆமா. அப்படியே படிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ம். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ம். அப்ப யோவான்ல நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா. ஓகே. இதான் நான் வந்து அவரோட கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு நான் வந்து அவர் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சீங்கன்னா என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்பா இயேசு கிறிஸ்து சொல்ற கட்டளை வந்து பாத்தீங்கன்னா பிதா சொன்ன கட்டளை தான் என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்றாரு. ஆமா. ஓகேவா? அதனாலதான் தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசம் செய்கிறது சொல்லி பார்க்கணும். சொல்லுங்க. ஓகே. ஓகேண்ணே. ஆனா அதே மாதிரி மல்கியா 2:15 படிக்குவானே. மல்கியா 2:15. ஒரே நிமிஷம். மல்கியா 2. மல்கியா 2:15. படிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிந்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இதுல இந்த உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படிங்கிறது இது மனுஷனுடைய ஆவி. ஓகே. சோ இத நம்ம தான் சொன்னோம்ல, என்னன்னா ஆவி வந்து செப்பரேட் டாபிக் நம்ம தனியா பார்க்க போறோம். இந்த ஆவி பத்தி பாத்தீங்கன்னா அது வந்து தேவனோட ஆவியும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. நியூமா சொல்ற வார்த்தை கிரேக்கத்துல. அதே மாதிரி ரூவா சொல்றது எபிரேயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரூவா சொல்ற வார்த்தை சொல்லி பாக்குறோம். இந்த ஆவிக்கு அது வந்து காற்றுக்கும் மூச்சு காத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல தேவனோட ஆவிக்கு யூஸ் பண்ணிருக்கு, இயேசு கிறிஸ்து ஆவிக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆவினா அவங்களுடைய தேவனோட ஆவினா பரிசுத்தாவி. இயேசு கிறிஸ்துனா அந்த ஒரு சிந்தை இல்லைன்னா அவருடைய யோசனை. ஓகேவா? தாட்டுக்கு. அதே மாதிரி மனுஷனோட ஆவினா மனுஷனுடைய யோசனை. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உன் சரீரத்தையும் உன் ஆவியையும் வந்து என்ன பண்ணுறதுன்னா கரெக்டா வச்சுக்க சொல்லி சொல்றாங்க. இங்க ஆவி சொன்னாலும் நம்ம வந்து மூச்சு காத்து சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் கான்டெக்ஸ்ட். அதனால சுற்றுச்சூழலை வச்சு படிக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இதுக்கு ஒத்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்னா ஒண்ணு புதிய ஏற்பாடுல 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல இருக்கும். 2:18. மனுஷன் ஆவி. ரெண்டு எத்தனாவதுன்னா 11. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? என்ன சொல்ல வராங்க? அப்போ இங்க ஆவி சொல்லும் போது மூச்சு காத்து சொல்றாங்களா இல்லன்னா யோசனை சொல்றாங்களா? யோசனை சொல்றாங்க. ஓகே. நீங்க என்ன யோசிக்கிறீங்க சொல்லி எனக்கு தெரியாது. நான் என்ன யோசிக்கிறேன் சொல்லி உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா. ஓகே. சோ அதுதான் வந்து அங்க பேசுறாங்க. ஓகே. அந்த ஆவியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை நம்ம பார்க்கும்போது அது சூழ்நிலை என்ன கான்டெக்ட் சொல்லியிருக்காங்களோ அதை வச்சுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க செப்பரேட்டா வந்து எல்லா இடத்துலயும் மூச்சு கத்து தான் வருதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனா எதை வந்து நீங்க வந்து ஒரே கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கலாம்னா ஆத்மா ஒரு உயிருள்ள ஒரு மனுஷனை குறிக்கிறது சொல்லி பார்க்கலாம். நடமாடுகிற ஒரு மனுஷன் இல்லைன்னா மிருகம், ஜீவராசி. அது நீங்க எங்க நீங்க போட்டாலும் வந்து அதுதான். மாற்றம் கிடையாது. ஆனா ஆவியை பொறுத்த வரைக்கும்
தேவனோட ஆவிக்கும் ஆவிதான் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் ஆவிக்கும் ஆவிதான் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனோட ஆவிக்கும் ஆவிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மூச்சு காத்துக்கும் ஆவிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதேதான். ஓகே ஓகே சுற்றுச்சூழலை வச்சுதான் நீங்க படிக்கணும். ஓகே ஓகே. ஆனா சரீரம் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய சரீரம் சொல்லி டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க. அதுதான். ஓகே ஓகே. ஓகேண்ணே. நான் இன்னும் மற்றது எழுதி வச்சிருக்கேன். நான் அது இந்த கிளாஸ் முடிச்சுன்னு கேட்குறேன். இது நம்ம இது ஆவி ஆத்மா சரத்துக்கு டிஃப்ரெண்ட் மற்ற கொஸ்டின். சரிப்பா. ஓகே. முடிச்சு கிளாஸ் முடிச்சிருக்கோம். ஓகே. நல்ல கொஸ்டின்ஸ் தான். ஓகே. நம்ம போக போக நம்ம நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இன்னும் ஈஸி ஆயிடும் அப்படி எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. அந்த கான்டெக்ட்ல படிக்கிறது நம்ம பண்ணோம். சரி. சரி. ஏன் வந்து உலகத்துல வந்து அநேக மக்கள் வந்து மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க? இப்ப எக்ஸாம்பிள் ஹிந்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிட்ட பிறகு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையில சொல்லி ஏகப்பட்ட பேய் படங்கள். ஓகே, இது ஹிந்துஸ்ல மட்டும் கிடையாது, இதுவே வந்து முஸ்லிம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகேவா? அவங்க சாமியார்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், அவங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, செத்த பிறகு வந்து ஈஜிப்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த மரண கடவுள் சொல்லி ஒருத்தர் இருப்பார், ரா சொல்லிட்டு. அந்த கடவுள் பேர் வந்து ரா. ஈஜிப்தியன் டெத் காட். ராவா ரா வந்து தானே மூலம் அவர் தானே ஹெட் மாதிரி இல்லையா? ரைட். நேம் யமா. யமன் சொல்றாங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. அந்த மாதிரி யமா, இது ஹிந்து மித்தாலஜி, டெத் காட் ஆஃப் ஈஜிப்ட். தெரியுதா? ரொம்ப சின்னதா இருக்குல்ல? ஓகே. இதுதான் அன்பு சொல்ற ஒரு காடு தான். இதுதான் அந்த ஓனாய் பேஸ் மாதிரி போறேன். ஓனாய் பேஸ் மாதிரி. ஓகே ஓகே. சோ அன்பிஸ் சொல்ற ஒரு ஆள். ஓகே. என்னதுன்னா செத்து பண்ண பிறகு அவங்க செஞ்ச இதை வந்து வெயிட் பண்ணுவாங்களாம். ஓகே, ஒரு இதுல அந்த வெயிட் வந்து கிளாஸ்ல வெயிட் பண்ணும்போது அது தப்பான வழியில இருந்ததுன்னா அவங்கள வந்து பயங்கர எரியிற அக்னிக்கு வந்து அனுப்பிச்சுடுவாங்க. இது இல்லைன்னா அவங்க வந்து என்னதுன்னா சந்தோஷமான ஒரு உலகத்துக்கு போவாங்க. ஓகேவா? ஆஃப்டர் லைஃப். அதனாலதான் வந்து பிரமிட் எல்லாம் கட்டுறாங்க. பிரமிட் கட்டப்போது என்ன பண்றாங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ராஜாக்களுக்கு வந்து நிறைய சாப்பிட்றதுக்கான ஐட்டம், அவருக்கு பிடிச்ச ஐட்டம், பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இதை என்ன பண்ணுவாராம், செத்த பிறகு அவர் அந்த உலகத்துக்கு கொண்டு போவாராம். இங்கே ஒரு ராஜா மாதிரி வாழ்றதுக்காக சாப்பிட்றதுக்காக வந்து வச்சிருக்காங்க சொல்லி கொடுக்குறோம். அதனால தான் அவ்வளவு பெரிய பிரமிட் கட்டுறாங்க. ஏத்த மாதிரி சின்ன ஆளா இருந்தாருன்னா மந்திரி அந்த மாதிரி ஆள் தான் குட்டி பிரமிடா வச்சிருப்பாங்க. அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த உலகத்துல சாப்பிட்றதுக்கு வந்து கொடுப்பாங்க. எப்படி வந்து அம்மா அப்பா சாப்பாடு கட்டி வேற வீட்டுக்கு வேற இடத்துக்கு போறதுக்கு கொடுப்பாங்க பாத்தீங்களா, ஊருக்கு போறதுக்கு. அந்த மாதிரி என்னதுன்னா இவங்க செத்து போற பிறகு கொடுக்கறது சொல்லி பாக்குறோம். அப்போ மனுஷன் மத்தியில என்ன இருக்குன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைடா, நம்ம செத்து போயிட்ட பிறகு நம்ம அப்படியே செத்து போல, நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போறோம் சொல்லி சொல்றாங்க, நினைக்கிறாங்க. ஏன் இந்த நரகம் டக்குன்னு போயிடுறாங்க? இப்ப ஈவன் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவர் வந்து என்ன பரலோகத்துல இருக்கிறாரு, எங்க பெரியப்பா இருக்காரு, இவங்க இருக்காங்க. இல்ல ஈவன் இந்த போதகர்களே என்ன பண்றாங்கன்னா அந்த கல்லறையில வந்து புதைக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, இப்போ அவர் வந்து இயேசு கிறிஸ்துவோட உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து நிக்கிறாரு சொல்லி இதெல்லாம் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? ஆனா அது உண்மையிலேயே வந்து புரிஞ்சுதான் பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா புரியாம பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? என்னன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில தான் உயிர்த்தெழுதல் நடக்கும் சொல்லி நம்ம தெளிவா நம்ம பாக்குறோம். ஓகேவா? உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்கள் பாக்கியவாங்க சொல்றது. அப்போ சபை தான் ஃபர்ஸ்ட். ஓகே, தேவனுடைய அந்த திருச்சபை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான் ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிவு. ஓகேவா? அந்த ஆர்டரே போட்டிருக்காரு. அப்படி இருந்தும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை புரிஞ்சுக்காம வந்து இயேசு கிறிஸ்து வந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா பிரசவம் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க வந்து ஒருத்தவங்க உயிர் தந்துட்டாங்க பரலோகத்துல இருக்காங்க சொன்னாங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி வந்துட்டாரு. அப்படின்னா
ஆமா அப்படிதான் அவங்க சொன்ன பைபிள் தப்பா இருக்கும் அப்போ. பைபிள் தப்பா இருக்கு, ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது, அப்ப ராஜ்யம் இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்றதெல்லாம் அக்செப்ட் இது பண்ணிக்கணும். ஆமா. ஓகே, அதனாலதான் என்னதுன்னா என்னன்னா பக்தி இருக்கு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும் எங்கன்னா வந்து ரோமர் 9ஆம் அதிகாரம், என்ன படிங்க. சரி, 10ஆம் அதிகாரம் 10ல வந்து 1-2 படிங்க. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. என்ன பாக்குறோம்னா வந்து மக்கள் எல்லாருக்கும் வந்து வைராக்கியம் இருக்கு, நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்கள். ஓகேவா, பயங்கரமா வைராக்கியம் இருக்கு. தங்கள் உடம்ப சுட கொடுக்குறாங்க, என்ன வேணா பண்றாங்க. ஓகே, ஆனா அது அறிவுக்கேற்ற வைராக்கியமா இல்லைன்னா என்ன ஆகுமா? இட் இஸ் 0. ஒண்ணு இல்ல. பாயிண்டே அதான். ஓகேவா, ஓகே. என்னதுன்னா வந்து பாருப்பா, இவங்க வைராக்கியத்தை பாருப்பா அப்படிலாம் வந்து பாராட்டுற அளவுக்கு எல்லாம் இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் புத்திஸ்ட் மாங்க் என்ன பண்ணாருன்னா, அவரோட தியானத்தை வந்து அவரோட தியான நிலை இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அங்க பெரிய ப்ராப்ளம் நடக்கும்போது என்னாச்சுன்னா, அவர் வந்து இந்த உட்கார்ந்த நிலைமையிலேயே தெரியுதா, உட்கார்ந்த நிலைமையிலேயே எரிஞ்சு சாமலா இருக்காரு. கொஞ்சம் கூட கத்தல, நிக்கல, கதறல. ஃபுல் பாடி அப்படியே. இங்க பாத்தீங்கன்னா செத்து போன இந்த மாங்க் செத்து போனது அவங்களுடைய தியானத்தோடைய அந்த இதை வந்து காமிக்கிறாங்க, எப்படிப்பட்ட தியானம் சொல்லிட்டு. அப்படியே கொளுத்தி விட்டாங்க, என்னை பண்ணுங்க சொல்லிட்டு உட்கார்ந்து. இது லைவா நடந்த விஷயம். ஓகே, நல்லா இருக்காங்க. அந்த மாங்க வந்து கொளுத்தி விட்டது அது இன்னமும் ஆன்லைன்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா வந்து என்ன விஷயம்னா வந்து இந்த மாதிரி நிக்க முடியுமா? ஒரு நம்மளுக்கு லைட்டா தீ காயம் பட்டாலே என்ன ஆகும்? ஓகே, அப்ப இவங்க பக்தி முன்னாடி நம்ம நிக்க முடியுமா? நம்மளோட பக்தி. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, அந்த மெடிடேஷன்ல அந்த மாதிரி பண்றாங்க. ஓகே, மைண்ட கண்ட்ரோல் பண்றாங்க அந்த அளவுக்கு. நம்மளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி இதா? அப்ப இவங்க என்னதான் வந்து மைண்ட கண்ட்ரோல் பண்ணி ஒரு சரீரத்தை இது பண்ணாலும் அறிவு இல்லைன்னா நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கேன், என்ன எல்லாமே பிதானத்துல வர முடியாது. ஜீவன என் மூலமா தான் அடையணும். அப்ப இயேசு கிறிஸ்துவ இவங்க ஏத்துக்கலன்னா, இவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை காமிச்சாலும், தங்கள் உடம்பை சுட கொடுத்தாலும் அதான் ஒண்ணு இல்ல. ஓகேவா, அப்போ அதே பாயிண்ட் தான் நம்ம இங்கேயும் பாக்குறோம். ரோமர் 10ல வந்து பாக்கும்போது அது இஸ்ரேல் மக்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சபையா இருக்கட்டும், இல்ல மிஷினரிஸா இருக்கட்டும், எல்லாம் வந்து பயங்கரமா வேலை செய்யலாம். ஓகேவா, அது அறிய வேண்டிய படி அவங்க அறியலைன்னா என்ன இருக்கு? அதுல ஒண்ணு இல்லையா, ஒரு பிரயோஜனம் இல்லையா. அதனால்தான் வந்து அவராலே அன்றி ரட்சிப்பிலே சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவ அறிய வேண்டிய வகையில அறிஞ்சாதான் உங்களுக்கு ரட்சிப்பு. ஓகே, சோ பேரளவு இருக்கிற கர்த்தாவே சொல்றவங்க வந்து உங்களை அறியன்னு சொல்லி கிரைஸ்ட் போயிட்டே இருப்பாரு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் மோஸ்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், ஹிந்துஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா, செத்த பிறகு அவங்க வந்து பரலோகம் போயிடுவாங்க, இல்ல நரகத்துக்கு போயிடுவாங்க சொல்ற ஒரு நம்பிக்கை தான் வந்து மெஜாரிட்டியா இருக்குது. ஓகேவா, யாரும் இத்தனை பேர்கிட்ட பேசும்போது அதுதான் சொல்றாங்க. ஏன் இந்த நம்பிக்கை வருது அவங்களுக்கு? ஹிந்துஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், புத்திசமா இருக்கட்டும், எல்லாருக்குமே, ஜெயினிசம் எல்லாருக்குமே அப்படி பாத்தீங்கன்னா அவங்க எதை நம்புறாங்கன்னா, சாத்தான் சொன்ன பொய்ய நம்புறாங்க. ஏன்னா படிக்கலாம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2வது. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஓகேவா, அப்போ தேவன் என்ன சொல்றாரு? நீங்க சாகாதபடிக்கு அதை புசிக்க வேண்டாம், தொட கூட வேண்டாம்னு சொல்றாரு. ஓகேவா, அப்போ சாத்தான் எடுத்த உடனே என்ன சொல்றான் பாருங்க, நீங்கள் சாகவே சாவதில்லை.
நீங்க சாகவே சாவதில்லை. ஆ. இதுதான் பொய். ம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, சாத்தானை பார்த்து, இவன் மனுஷ கொலைபாதகன் இவன். கொலைபாதகன். ஆமா. ம். எங்கன்னா யோவான் 8:44 அங்க போங்க. பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறாங்க. ஆ, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ம், ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். ம். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பொய்ய கண்டுபிடிச்சதே யாரு? அவன் தான், பிசாசுதான். பிசாசு தான். அதனால ஃபாதர் ஆஃப் லைஸ். ஓகே, ம். அப்ப யாரெல்லாம் பொய் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் என்னதான்? சாத்தானின் பிள்ளைகளாம். பிள்ளைகள். ஓகே, ஓகே. அப்போ இதுல புரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா, மனுக்குலமே வந்து ஏன் வந்து இந்த சுத்தப்பெருக்கு வந்து ஆத்மா வாழும், ஆவி வாழும், ஆவி சுத்திட்டு இருக்கு, ஆத்மா சுத்திட்டு இருக்கு சொல்ற அந்த கோட்பாடே யார்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த பொய்யான சாத்தான் கிட்ட இருந்து வந்து. ஓகே, பைபிள் தெளிவா எல்லா இடத்துலயும் என்ன போட்டிருக்கு? பாவம் செய்யற ஆத்மா சாகும், சாகவே சாவாய். ஓகே, ஆத்மா சொல்றது தனிப்பட்ட ஒரு சுத்திட்டு இருக்கிற ஒரு இது கிடையாது. ஓகே, ஒரு ஜீவி கிடையாது. ஓகேவா? நீ மனுஷன், உயிரோட இருக்கிற மனுஷன், இது சரீரமோ மூச்சு காட்டும் சேர்ந்ததுன்னா நீ ஒரு உயிரோட ஒரு ஆளாயிடுற. அந்த உயிரை தான் என்ன சொல்றாங்கன்னா ஆத்மான்னு சொல்றாங்க. ஒரு உயிருள்ள ஒரு மனுஷன் எல்லாம் மிருகத்தை தான் ஆத்மா சொல்றாங்க. அந்த உயிர் போயிடுச்சுன்னா அதுதான் நீ சிந்திக்கிறது, யோசிக்கிறது எல்லாமே எப்ப நடக்குது? இது ரெண்டும் சேரமே தான் நடக்குது. ஓகேவா? அப்பதான் நீ ஒரு நாய் சாப்பிடுது, அப்பதான் ஒரு சிங்கம் வந்து துரத்தி போய் ஒரு வேட்டையாடுது, எல்லாம் பண்ணுது. செத்து போச்சுன்னா அது வேட்டையாடுமா? ஓகே, ஆத்மா சொல்றது வந்து இதுதான், ஒரு நடமாடும் ஒரு உயிருள்ள ஒரு இதுதான் ஆத்மா சொல்றாங்க. ஓகேவா? ஆனா இங்க மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க சப்த குருவா இருக்கட்டும், இல்லைன்னா ஈஷா மையத்துல இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நம்ம பரமாத்மாவோட நம்ம சேர போறோம், இதை பண்ண போறோம், அது பண்ண போறோம் சொல்றது எல்லாமே என்னதுன்னா, இதை கிறிஸ்டியன்ஸும் வந்து ஃபாலோ பண்றது என்னதுன்னா, எல்லாமே பொய். சாத்தனோட பொய்ய நம்பிட்டு இருக்காங்க. தேவன் என்ன சொன்னாரு? நீ செத்துட்டா செத்துட்டா, அதுதான் முடிச்சு, கதை க்ளோஸ். ஓகே, அதுல இருந்து விடிவே கிடையாது. அன்லஸ் அண்ட் அன்டில் ஒரு ரட்சகர் வந்தார் ஒழிய. அவர் என்ன பண்ணணும்? அந்த மரணத்தை ருசி பார்க்கணும். அதான் ஈடுபடி. அவர் வந்து அந்த மரணத்தை ருசி பார்த்ததுனால தான் அவர் என்ன பண்ண முடியும்? உன்னை மீட்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும், மரணத்துல. அதுதான். அதனாலதான் என்ன பண்றது? மரணத்தின் அடிமைத்தனத்துல இருந்த மக்களை தாம் என்ன பண்றாரு? மரணத்துக்குள்ளாகி அவங்களே விடுதலை பண்றாரு. எவ்வளவு தெளிவா இருக்கு வசனங்கள். ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆத்மா வந்து அழியாது சொல்லி சொல்லிட்ட பிறகு அப்ப கிரைஸ்ட் வர்றதுக்கான நோக்கமே என்ன இல்ல, வேலை இல்லாம பண்றாங்க. அப்ப என்னதுன்னா, அப்ப சாத்தான் என்ன பண்றான்னா தந்திரமா எந்த வகையில வந்து கிறிஸ்துவோடைய மேல வைக்கிற விசுவாசத்தை வந்து புரட்டுறான் பாருங்க. ஓகே, இதுதான் பாக்குற மேஜர் இது. ஆமா, அப்போ கரெக்ட் தான். அவங்க சொல்றபடி பார்த்தா தப்பு செய்யாம வாழ்ந்தாலே அவங்க சொல்லப்படுது ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிரும், பரலோகத்துக்கு போயிரும். தப்பு செஞ்சு வாழ்ந்தா நரகத்துக்கு போயிரும். அப்ப இங்க அந்த லைஃப்ல இயேசு வந்து நம்மளை மீட்கணுங்கிற அவருடைய வேலையே இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஆமா. ஓகே, சோ அதுல சும்மா வந்து வேணா நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு தொட்டுக்க ஊருக மாதிரி வச்சுப்பாங்க தவிர, அவர் உண்மையா அவர் தான் ரட்சகர். நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆதாம் நம்மளே காப்பாற்ற முடியாது, ஒரு மிருகம் காப்பாற்ற முடியாது, ஒரு தூதன் காப்பாற்ற முடியாது. அதுக்கு ஆதாம்க்கு இணையான ஒரு பலியை வந்து மரணத்துல இருந்து நம்ம விடுதலை பண்ணணும். மரணத்துல இருந்து விடுதலை பண்றதுதான் நம்மளோட தேவனுடைய இதுவே. ஏன்னா தேவன் நம்ம அவரோட சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு நித்திய ஜீவன் கொடுத்திருக்காரு. நம்ம நித்திய ஜீவன் பெறாத மக்களா நம்ம இருக்கிறோம். நம்ம நித்தியத்துக்கு வாழ்றதுக்காக படைக்கப்பட்ட மக்கள். அப்ப அது கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து வந்தா சொல்ற அந்த நம்பிக்கையே இல்லாம போயிடும். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த மரணம் வந்து ஒரு ஸ்டேஜ், இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஆவிக்குரிய ஒரு மனுஷங்களா மாறிடுறோம் சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அப்பெல்லாம் கிடையாது, ஆவிக்குரிய மனுஷங்களும் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டேஜ். நீ ஹியூமன் பாடியில இருக்கியா, இல்ல ஆவிக்குரிய சரீரத்துல போறியா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவறியா? ஓகே, சரீரம் மட்டும் தான் ஆவிக்குரிய சரீரம். அது யாருக்கு? சபைக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு. மிச்சம் எல்லாருக்கும் இதுதான். ஓகே, நீங்க உயிரோட வாழணும்னா நீங்க வந்து பூமியில இருக்கட்டும், பரலோகத்திலயா இருக்கட்டும், நீங்க வசிக்கணும்னா உங்களுக்கு ஒரு சரீரம் தேவை. ஆமா. சும்மா வந்து என்னது யோசனையிலே நம்ம வாழ முடியாது. ஆவிக்குரிய சரீரம்
ஒரு டேட்டா இருந்ததுன்னா அந்த டேட்டாவை வந்து என்ன பண்றீங்க, ஒரு கம்ப்யூட்டர்ல போட்டோ இல்லைன்னா வந்து இதுல போட்டோ போன்ல போட்டோ நீங்க வந்து அது பாக்குறீங்க. சும்மா அதால வாழ முடியாது. கரெக்ட். ஒரு சரீரம் தேவை. ஓகேவா? சோ இத வந்து அழிக்கதான் என்ன பண்றான்னா சாத்தான் என்ன பண்ணானா அந்த பொய்யை வந்து நிரூபிச்சிட்டு இருக்க இந்நாள் வரைக்கும். அவன் சொன்ன பொய் என்னது, நீ சாவதில்லை. ஓகே, அப்ப யாரெல்லாம் வந்து ஆத்மா சாகாது, ஆவி சாகாது, சுத்திட்டு இருக்கு சொல்லி சொல்றாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, சாத்தானுடைய பொய்ய நம்புறாங்க. அப்ப யார் அவங்களுக்கு கடவுளா இருக்காரு, யார் அவங்களுக்கு வந்து பிதாவா இருக்காரு, சொன்னது போல இதுல நம்ம கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். ஆனா அப்பதான் வந்து நீங்க வந்து என்ன பண்ண மாட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒருத்தவங்க பதிலுக்கு ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நீங்க பகுத்தறிவுகளா இருப்பீங்க. நீ இந்த போதனை அஸ்திபார போதனை தப்பா இருக்கிற, நீ வந்து எப்படி இதை சொல்ல முடியும்? அவங்க சொல்ற அந்த என்னதுன்னா உலகப்பூர்வமான நல்ல விஷயங்கள் கத்துக்கலாம். ஓகேவா? நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, இவங்களுக்கு இது செய்யுங்கப்பா அப்படி சொன்னா ஓகே தான். ஆனா வந்து அவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஆவிக்குரிய வகையில வந்து உங்களுக்கு வந்து கைடா இருக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க என்ன பண்றாங்க, அவங்களே தப்பானதுதான் புரிஞ்சு நம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தப்புல வந்து எப்படி நன்மை வரும்? ஏதாவது தப்பான ஒரு பூ, விஷப்பூல வந்து ஒரு நன்மையான பூ வர முடியுமா? முடியாது. கிடையாது. நன்மை நல்ல நேரத்துல வந்தாதான் அது நல்ல பூவா வரும். ஓகேவா? சோ இத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்னதுன்னா அவங்க எல்லாருமே சாத்தானுடைய குருட்டாட்டத்துல இருக்காங்க, கண்களை மறைக்க வச்சிருக்காங்க. அவங்க ஒன்னும் என்ன பண்ணலன்னா கிறிஸ்துவின் மகிமையான ஒளியை வந்து தெரிஞ்சுக்கல சொல்லுவோம். அவங்க பேர் கிறிஸ்துவலா இருக்கட்டும், அவங்க போதகரா இருக்கட்டும், அவங்க பெரிய சர்ச் வச்சுக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், இந்த அஸ்திபார போதனைகள் தெரியாம இருந்ததுன்னா அவங்க எப்படி வந்து சத்தியத்துல இருக்க முடியும்? ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட். இது ஓகே. ஏன் வந்து மனுஷனுக்கு வந்து எப்படி சொல்லி தேவன் என்ன பண்ணிருக்காரா, நித்தியத்தை வந்து மனுஷனுடைய இதுல வச்சிருக்காரு சொல்லி பாக்குறீங்க. சோ ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, நம்ம எல்லாருமே ஆதாமுடைய மரணத்துல இருக்கிறோம். அதனால்தான் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அங்க ஒரு தரம் என்னதுன்னா என்ன போட்டு என்னதுன்னா அது படிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் கரெக்ட். அப்படி படிக்கட்டுமானே? படிங்க. இல்ல 27 அது முந்தின வருஷம். அதான் அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் சொல்லும் போது என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து பலியானதுனால நம்மளுக்கு என்ன கிடைச்சது, ஒரு மீட்பு கிடைச்சது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன வரோம்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குது, நித்திய ஜீவன் கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்குது தேவன் ராஜ்யத்துல. வாய்ப்பு கிடைக்குது. ஓகே. அப்ப வந்து யாரெல்லாம் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கடைசியில் திருப்பி டெஸ்ட் நடக்குது. அப்ப என்ன பண்றாங்க, யாரெல்லாம் ஜீவன் அடையறாங்க, யாரெல்லாம் மரணம் அடையறாங்க. சோ இதுதான் இங்க நடக்கிற பேட்டர்ன். ஓகேவா? இயேசு கிறிஸ்து இல்லைன்னா ஒரு தரம் மரிப்பது மட்டும்தான் இருந்திருக்கும். ஆதாமுக்கள் எல்லாரும் மரிக்கிறது போல அதோட முடிஞ்சிருச்சு. அதோட முடிஞ்சிடும். இயேசு கிறிஸ்து வந்ததுனால என்னாச்சு, கிறிஸ்து மூலமா எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சரிப்பா. சோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, பேய்னா என்னது? இயேசு கிறிஸ்து கூட பேய் விரட்டினாரே, அது என்னது? அது செத்து போனவங்களுடைய ஆவியா இல்லைன்னா வந்து என்னது சொல்லி நம்ம பார்க்க போறோம். புரியுதா? இந்த கேள்விதான் இருக்கும். அவங்க கேட்கிற அடுத்த கேள்வி என்னதுன்னா, பேய்லாம் சுத்திட்டு இருக்கு, பேய்லாம் வந்து ஒருத்தவங்களை பிடிக்கிட்டேப்பா, அது உண்மையா இல்லையா? நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே விரட்டிருக்காரு. நீங்க பாத்துருக்கீங்களா பேய் விரட்டுறத?
ஓகே, அது உண்மையிலேயே பிஹேவ் பண்றது எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயங்கர ரொம்ப விகாரமா இருக்கும். விகாரமா இருக்கும். சிலது வந்து மனநோயா இருக்கும். ஓகேவா? ஆமா. சிலது வந்து உண்மையிலேயே பிசாசா இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் படிக்கலாம். இந்த பேய் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா டீமன்ஸ். ஓகே. டீமன் தமிழ்ல வந்து அசுத்த ஆவிகள் சொல்லி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். படிங்க 22. அப்பொழுது 12:22. பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். அப்ப என்னன்னா டீமன்ஸ் சொல்றதுக்கு வந்து என்னன்னா பிசாசு சொல்லி சொல்றாங்க. டீமன்ஸ் சொல்றது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டீமன்ஸ் சொல்றது. சாத்தானின் அந்த பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல். இப்போ வெளிப்படுத்தல் 12ஆம் இந்த வசனம் புடிச்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். அங்க வந்து வானத்துல வந்து யுத்தம் நடக்குது. ஓகேவா? அங்க யுத்தத்துல வந்து சாத்தானும் அவன் தூதர்களும் என்ன படிங்க 9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இப்ப என்னதுன்னா பிசாசின் தலைவன் பேர் என்னது? இங்க வந்து சாத்தான் தான் தலைவன். அவனும் அவன் கூட இருக்கிற தூதர்கள், அவன் கூட வேலை செய்யறவங்க. ஓகே, தூதர்கள் சொல்ற 2 கேட்டகரி நீங்க எழுதிக்கோங்க வேணா. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை எழுதிட்டீங்களா? முன்னாடி சொன்னது அந்த சாத்தான் சொன்ன பொய். ஆமா, இல்ல அதுல இருக்குமா இன்ட் மட்டும் போட்டுருக்கேன். சரிப்பா. ஒரே நிமிஷம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன். ஓகேண்ணா. ஓகேப்பா. சரி, இப்ப பிசாசோட பேர் என்னது? வலு சர்ப்பம். இல்ல அவனோட பேரு உலகத்துல என்ன சொல்லுவாங்க?
கிறிஸ்தவர்கள்? ஆ, லூசிஃபர் லூசிபர். லூசிபர். ஓகே. ஆமா. தெரியும்ல? ஆமா ஆமா லூசிபர். அதுதான் அவன் பேரா? இல்ல, நான் இவங்களை வச்சுக்கிட்டதுனால கேட்டிருக்கு. அது ஆனா மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, லூசிஃபர் தான் சொல்லுவாங்க. தான். ஓகே, சரி. அவன் எப்படி பிசாசானான்? தன்னோட பெருமையினால தள்ளப்பட்டான். தன்னுடைய பெருமையினால தள்ளப்பட்டான் சொல்றதுதான் காமனான இது. அது எங்க இருக்கு? எசேக்கியேல் எசேக்கியேல் 28, ஐசியா 14. ஏசாயா 14. 14. 14ஆம் அதிகாரம் படிக்கலாம் நம்ம. ஐசியா 14ஆம் அதிகாரம் பாண்டாவசனத்துல இருந்து. ஏசாயா 14:12 இருந்தானே. ஆமா. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். படிங்க. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உச்சு பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகி போன கிளையை போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்பட்டாய். ஓகே, சரி. கல்லறைக்கு இதாய் எரிந்து விடப்பட்டாய். பட்டாய்னா என்ன அர்த்தம்? தள்ளிட்டாங்க அவனை, அந்த மாதிரி. ஓகே, அழிஞ்சிட்டான். ஓகேவா? இப்போ இது வந்து ஒன்னு அப்படியே கீழே படிச்சிட்டீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகேவா? அப்படியே படிங்க வேணாம். 21 இருந்தானே. ஆமா. நீ அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை முள்ளமட்டிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களுமாக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்றும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஓகே, என்னதுன்னா எந்த நாட்டை சொல்றாரு? பாபிலோன். போட்டிருக்கு, அங்கே போட்டிருக்கு. ஓகேவா? ஆமா. அப்போ எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? கீழே வரைக்கும் அழிப்பேன் சொல்றது பாபிலோன். ஓகே, அதே மாதிரி இதுக்கு மேல நம்ம என்ன சுற்றுச்சூழலை படிக்கணும். இது எதை பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க, யார பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இது பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். ஓகே, வேணா 4ஆம் வசனம் படிங்க. நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது. ஓகே, சொல்லும் வாக்கியம். பாபிலோன் ராஜா மேல் சொல்லும் வாக்கியமாவது. ஓகேவா? என்ன சொல்றாரு? 1 படிங்க. அது 1 இல்ல, 4 படிங்க ஃபுல்லா. நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிச்சே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் உரித்து போட்டார். ஓகே, சோ அப்ப என்னதுன்னா, இது யாருக்காக சொன்னது தேவன்? பாபிலோன். அது ஏன் நீங்க சாத்தானுக்காக சொல்லணும்? ஓகே, என்னதுன்னா மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு விஷயம் வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி யோசித்து என்ன பண்றாங்கன்னா அதை பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க பார்க்கும்போது என்னதுன்னா, பொறாமையினால் சாத்தான் விழுந்தான் சொல்லி இங்க பாக்குறோம். ஓகேவா?
இது அப்படி சொல்லுவாங்க, பிரசங்கம் எடுப்பாங்க. ஓகேவா? என்னதுன்னா 12ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, வானத்துல இருந்து தள்ளப்பட்டாயே, நீ வந்து என்னதுன்னா சொன்னியே சொல்றாங்க. ஓகேவா? இது கரெக்டா டப்புன்னு ஆவிக்குரிய வகையில எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதை எடுத்துப்பாங்க. ஓகேவா? இதே மாதிரி நம்ம இருக்கலாம். அதுல வந்து 13 இருந்து படிங்க. 28 13. எசேக்கியேல் 28:13. ஆமா. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் பிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையச்சிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன்னிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டா என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஓகே, சரி, ஓகே. சோ இது ஏதேன் தோட்டம் சொன்ன உடனே ஓகே, திருப்பி சாத்தான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க ரெண்டுத்தையும் படிச்சிட்டீங்க. ஓகேவா? ரெண்டு விஷயத்தையும். ஓகே, சாத்தான் சொல்ற இடத்துல வந்து படிக்கிறீங்க. எதுக்காக இது படிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை வச்சுதான் என்னதுன்னா லூசிபர், அவன் பேர் என்னதுன்னா லூசிபர் சொல்றாங்க. பைபிள்ல எங்கேயாவது லூசிபர் சொல்லி பேர் இருக்கா சொல்லி கிடையாது. ஓகே, நம்ம ஐசியா நம்ம வந்தோம்னா வந்து என்ன போட்டிருக்குன்னா விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி போட்டிருக்கு. இந்த விடிவெளியை வந்து என்ன பண்றாங்கன்னா லத்தீன்ல என்னதுன்னா மார்னிங் ஸ்டார், லாட்டின்ல. ஓகே, இங்கிலீஷ் டு லாட்டின் மார்னிங் ஸ்டார் என்னது லூசிபர் சொல்லி பாக்குறோம். லாட்டின் டிரான்ஸ்லேஷன்ல. ஓகே, முதல்ல வந்து கிறிஸ்தவர்ல மாறினவங்க யாரு? ரோமர்கள், ரோமன் கேத்தலிக். ஓகே, கத்தோலிக்க சபை, அதனால போப் அவங்களா இருக்காங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்துட்டாங்க, இந்த ஒரு விஷயத்த லூசிபர் அவங்க பேரு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனா இப்போ நம்ம இதை டீகோட் ஃபர்ஸ்ட் சாத்தானை பத்தி பார்த்தா தான் நம்ம வந்து அந்த பேய்களை பத்தி பார்க்க முடியும். ஓகேவா? அதான் நம்ம இது வந்து படிக்கிறோம், சாத்தானை பத்தினா வசனங்கள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது உண்மையிலேயே சாத்தானை பத்தி பேசுறாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த விடிவெள்ளி சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆண்டவரை பத்தி சொன்ன வார்த்தையில சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். அப்ப அவர் யாரு? லூசிபர் தான், இயேசு கிறிஸ்து. கரெக்டா? ஏன்னா லாட்டின் மொழியில நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அதுதான் லூசிபர். கரெக்ட் தானே? ஆமா. என்னதுன்னா வந்து கொஞ்சம் கூட ஒரு புரிதல் இல்லாம வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாத்தானோட பேர்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அப்பனா அபத்தமா இருக்கு. ஓகே, பைபிள்ல தமிழ்லயா இருக்கட்டும், எபிரேயத்திலயா இருக்கட்டும், இல்லைன்னா மலையாளத்திலயா இருக்கட்டும், இல்ல கிரேக்கத்திலயா இருக்கட்டும், அங்க லூசிபர் சொல்லி வரல.
ஒருத்தவங்க என்ன பண்ணானா பைபிள வந்து லாத்தீன்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அங்க லூசிபர் வந்த பேரை வந்து சாத்தானோட பேர் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, சாத்தானோட பேர் லூசிபர் சொல்லி ஆக்கிட்டாங்க. அது பொய் தப்பு வந்து ஒரு 2000 வருஷம் 1500 வருஷமா சொன்ன மாதிரி என்ன ஆயிடுது, அதே உண்மைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. இதான் பாயிண்ட். ஓகேவா? அப்படி சொன்னா இயேசு கிறிஸ்து நீங்க லூசிபர் சொல்லணும். ஓகேவா? அது சொல்ல மாட்டாங்க. கஷ்டமா இருக்கு. ஓகே, ஆனா பாத்தீங்கன்னா இதான் ரீசன். பார்த்தா இதான் ரீசன். ஆமா, தண்ணினா தண்ணிதான். இது வார்த்தைன்னா ஓகேவா? இப்போ வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல பிசாசோட பேர், பிசாசோட தலைவனோட பேர் என்னன்னு சொல்றாரு? பெயல்செபூல். பெயல்செபூல். இப்போ யார் சொல்றா பெயல்செபூல் சொல்லிட்டு? பரிசேயர்கள் சொல்றாங்க. ஆமா, அங்க வேணா படிங்க 12:24. பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். பரிசேயர்கள் சொல்றாங்க. பரிசேயர் சொல்றாங்க. இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூத கம்யூனிட்டியில வந்து பிசாசோட பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா பெல்செபூல் சொல்றாங்க. அதுதான் பேர் சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து இல்ல அது லூசிபர் சொல்லி சொன்னாரா? இங்க இல்ல, சொல்லல. அவர் என்ன சொல்றாரு பாக்கலாம். கீழே அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா 27. நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அது பேர் தப்புப்பா, நீ தப்பான பேர் யூஸ் பண்ற, நீ லூசிபர் சொல்லி யூஸ் பண்ண சொல்லல. அவர் என்ன பண்றாரு? பெயல்செபூல் தான் யூஸ் பண்றாங்க. ஆமா, அப்ப அங்க ஆக்சுவலா பிசாசோட பேர் என்னது? பெயல்செபூல். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. லூசிபர் கிடையாது. ஆனா பெயல்செபூல் சொல்லி யாருக்கு தெரியும்? என்னதான் வசனம் டைரக்டா இருந்தாலும் இது டைரக்டா தானே இருக்கு வசனம். பிசாசின் தலைவன் தானே போட்டிருக்கு. இந்த வார்த்தையை வந்து எங்கேயாவது படிச்சோம் வந்து கண்கள் மறைக்கப்பட்டிருக்கா? இல்ல இல்ல படிக்கிறாங்க நிறைய பேரு. ஓகே, ஆனா அதை எடுத்துக்கிறது இல்ல. ஆனா மத்தவங்க அந்த வழக்கமா வர்ற அந்த லூசிபர் அந்த பேரே சொல்லி புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எடுத்துங்க, சாத்தானோட பேர் என்னன்னு சொல்லிட்டு. அந்த பாயிண்ட்ல இருந்து எழுதுங்க. எப்படின்னா நம்ம ஐசியா 14, வெளிப்படுத்தல் 22. அந்த ஐசையாங்கிற இந்த இது எழுதணுமான எசேக்கியேல் வேணாம், எசேக்கியேல் நான் சொல்றேன். வெறும் பேர் மட்டும் பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ வந்து எப்ப விழுந்தான்னு சொல்றதை நான் நெக்ஸ்ட் பார்க்க போறேன். ஓகே, இப்போ அவன் பேர் வந்து லூசிபர் கிடையாது, அது வந்து பெல்செபூல் சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஆனா இது வந்து நீங்க எடுத்த உடனே வந்து ஒருத்தர்கிட்ட வந்து சாத்தானோட பேர் லூசிபர் கிடையாது பெல்செபூல் சொன்னீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கிளாஸ் வரணும். ஓகேவா? அதனால நம்ம ஆர்வத்துல வந்து சொல்லிடுவோம் நம்ம. ஓகே ஓகே, அது என்னதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மெச்சூரா பிஹேவ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்டெப்பா வந்திருக்கோம். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் டப்புன்னு சொன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, ஒரே புரியாது. ஓகேவா? அதனாலதான் ஸ்டெப்பா சொல்லணும். ஓகே ஓகே, சரி. நம்மளுக்கு என்னதுன்னா அவங்க வந்து சத்தியத்தை உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம பாயிண்ட். நம்ம எட்டரல் ஆயிடக்கூடாது அவங்களுக்கு. ஓகே ஓகே, நம்மளுடைய என்னதுன்னா இது அறிவு, இது புரிதல். இந்த புரிதல் வந்து இந்த அறிவு வந்து என்ன பண்ணுவாங்க, இருமாப்பாயிடக்கூடாது. தெரிய சொல்லுது. ஓகே, அது என்னதுன்னா எல்லாருமே அன்புல வந்து கொண்டு வரணும் சொல்ற அந்த இதுதான் இருக்கணும் சொல்லி பாக்குறேன். ஓகே ஓகே, சரி. ரெண்டாவது பாயிண்ட் என்னதுன்னா சாத்தான் அவன் யாரு சொல்லி நம்ம பார்க்க போறோம். என்ன பண்றதுன்னா இந்த ஐசியா 14ஆம் அதிகாரத்துல நிறைய பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இது சாத்தான் எடுத்துக்கிட்டு 12 இருக்கிறது எடுத்துக்கிட்டு இதுல முழுக்க என்ன பண்ணா சாத்தான் வந்து விழுந்ததை பத்தி பேசுறாங்க. இதே இது வந்து அவங்க ஆரம்பத்தை பத்தி பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல பேசுறாங்க சொல்லி சொல்றாங்க. என்னன்னா அவன் ஏதேன்ல வந்து தேவன் வந்து வச்சிருந்தாரு, யூஆர் இன் ஏதேன், அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு தப்பும் காணப்படல,
அவன் வந்து நல்லவனா தான் இருந்தான் ஆரம்பத்துல, அது அப்புறம் தான் கெட்டவனா ஆனா சொல்லி இவங்க சொல்றாங்க. ஓகேவா? இந்த வசனத்தை ஆமா வச்சு. ஓகேவா? ஆமா கரெக்டா? ஆமா அது அந்த ரெண்டையும் தான் கோட் பண்ணி சொல்றாங்க. ஆமா கோட் பண்ணி எப்படி ஆரம்பம், அப்புறம் அவன் விழுந்தது பாதி. பத்தி எசேக்கியேல் 28 இருந்தது. ஐசையா 14 பத்தி சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தான் வந்து ஆரம்பத்துல வந்து இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. ஆமா ஓகே. ஆமா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சொல்லி பார்க்கலாமா? ஆ நம்ம ஏற்கனவே படிச்ச வசனம் தான். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். என்ன போட்டிருக்கு? அவன் மனுஷ ஆதியே, அவன் ஸ்டார்டிங்கே என்னதான்? மனுஷ கொலைபாதகன். கொலைபாதகன். எங்கேயாவது இயேசு கிறிஸ்து அவன் ஆரம்பத்துல நல்லவனா இருந்தான், அவன் ரொம்ப நல்ல பாலு, அவன் ரொம்ப அழகா இருந்தான் சொல்லியிருக்காரா இங்க? சொல்லவே இல்ல. ஓகே. அவன் ஆதி முதற்கொண்டே மனுஷ கொலைபாதகன். அதை எப்படி சாவடிக்கலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், வீழ்ச்சி பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணியிருக்கான். ஓகே. ஆமா. சோ பைபிள்ல ஒரு சத்தியம் இருந்ததுன்னா அது சத்தியம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகே. ஆமா. அதை விட்டுட்டு இவங்க கற்பனையில என்ன பண்றாங்கன்னா ஒரு கதையை உண்டாக்குறாங்க, புராணம். ஆமா. அது அபத்தம். இப்படிதான் வந்து உள்ள நுழைக்கிறது அசத்தியத்தை. ஓகே. சரி, இப்ப அவங்க சொன்ன கதையிலேயே வந்து என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப புரிஞ்சுச்சா? ஆதி அவன் எப்பயுமே ஸ்டார்டிங்ல இருந்து தப்பான மனுஷ கொலைபாதகம் தான் அவன். கொலைபாதகம் தான் அவன் பொய்யன்னு. ஓகே, அதுதான் அவன் சொல்றாரு. பொய்யுக்கு பிதாவா இருக்கிறான் இயேசு கிறிஸ்து சொல்றது. இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்புறதா இல்ல இவங்க சொன்ன புராணத்தை நம்புறதா? இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்பணும். அதுதான். ஓகேவா? சரி, இப்ப அவங்க புராணத்துல வந்து என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? எசேக்கியேல் 28ல என்ன போட்டிருக்கு? 13 ஃபர்ஸ்ட் அவன் ஆரம்பம் பிகினிங் வந்து பார்க்கலாம். 13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம். 14 நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும். சரி, இப்போ காப்பாற்றுறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும் அவன் ஒரு தூதன் சொல்லி சொல்றாங்கன்னா யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும்? சாத்தான் வந்து இப்ப நல்லவனா இருக்கான். ஏதாவது மிருகம் வந்து அடிச்சிருமா ஆதாமேவால? இல்ல. இல்ல அந்த ஜீவச்சத்தின் வழிய வந்து என்ன நன்மை தீமை வழிய வந்து சாப்பிடாதபடி காக்கணுமா? எங்கேயாவது காவல் அடி போட்டுறாரு தேவனு 1ஆம் அதிகாரத்துல? இல்ல, அந்த போடவே இல்ல. அது அவங்களோட நடுவுல தான் இருந்துச்சு. அது அவங்க நடுவுல தான் இருந்துச்சு. அப்ப காப்பாற்ற கேருப் வந்து எப்ப வச்சாரு தேவன்? தோட்டத்துல விரட்டதுக்கு அப்புறம். தோட்டத்துல இருந்து யார ஆரம்பிச்ச பிறகு ஆதாம் ஏவாளையும் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் காப்பாத்துக்காக கேருப். சூப்பர் பாயிண்ட். இதை ஏன் யோசிக்கல? இப்போ சாத்தான் எப்ப வரான்? தப்பு செய்யறதுக்கு அதுக்கு முன்னாடி வர்றான். ஆமா. ஓகேவா? இங்க காப்பாற்றுறதுக்காக அனுப்பப்பட்ட கேருப்னா என்ன ஆகணும்? அதுக்கப்புறம் வந்த மாதிரி இருக்கு. ஆதாம் ஏவாள் போய் அந்த நன்மை தீமை ஜீவச்சத்தின் கனியை சாப்பிடாதபடிக்கு. ஆமா, அதுக்கப்புறம் தான் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்கு. இவன் வேணா படிச்சிருங்க, வேணா அந்த வசனத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கேருபீன்களை அப்பதான் வைக்கிறார். அப்போ என்னடா புருடா ஓடுறீங்க சொல்லி கேட்கணும். கண்டிப்பா. ஆமா. ஓகேவா? உடஞ்சிச்சா? அதே மாதிரிதான் சாத்தான் என்ன ட்ரேட் பண்ணான், அவன் என்ன வியாபாரம் பண்ணான், பண்ற மாற்று முறை ஏதாவது பண்ணானா? அந்த வசனத்திலே கீழே படிங்க. எதனால வந்து அவன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். என்னதுன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சுன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? தேவனுடைய அந்த இதை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும், தியானிக்கணும் சொல்ற அந்த இதுவே கிடையாது. ஓகேவா? எல்லாமே சிம்பிளா வச்சுன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அதனாலதான் வந்து அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்க இல்ல சாத்தான் வந்து குருடாகி இருக்கான். அது ஒரு விஷயம். அப்போ இதை யார பத்தி பேசுறாங்க, எங்க யார் என்ன பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல யார பத்தி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. 11
தீரு ராஜாவை குறித்து. தீரு ராஜாவை குறித்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப தீரு ராஜ்யம் வந்து எப்படிப்பட்ட ராஜ்யம் சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா நான் இங்க போடுறேன். ஜீசஸ் சரி ஜீசஸ் டைம்ல என்ன ஸ்பீச் ஆஃப் டியர் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். தீரு சொல்றது வந்து என்னதுன்னா ஒரு பயங்கரமான ஒரு பட்டணம். ஓகே ஓகே. இயேசு கிறிஸ்துவோட இதுல வரும்போது தீரு சீதோன் பகுதி வழியான்னு போட்டுருங்க. அந்த அந்த பேரானது. ஆமா, தீரு வந்து என்னதுன்னா இவர் யாருன்னா தீரு சீதோன் சொல்ற அந்த ராஜா வந்து தாவீதுக்கு வந்து நண்பன். ஆக்சுவலா தாவீது வந்து மரத்தை வந்து கேட்கும்போது சாலமன் கேட்கும்போது அவங்க அப்பா அனுப்பி விட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. அவன் என்னதுன்னா இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு ஆளாம் தேவன் வச்சிருக்காராம். இஸ்ரேல் நாடு வந்து ஏதேன் தோட்டம் மாதிரியாம். ஓகேவா? நீ என்ன பண்ணனா என்னோட ஜனங்களை வந்து நீ தேவையில்லாம இது பண்ண. ஓகே, வியாபாரம் மிகுதியினால உனக்கு பெருமை வந்துச்சு. அது நிமித்தம் நீ ஏமலையே எங்க ஜனங்கள் மேலே இது பண்ணதுனால நான் என்ன பண்றேன் அழிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. புரியுதா? தீரு ராஜ்யம் வந்து ஒட்டுமொத்த ராஜ்யத்துல வந்து இங்க கப்பல் வந்து எல்லாமே வரும். இங்க அந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க ஆன்லைன்ல கூட நீங்க போய் பார்க்கலாம். தீரு பத்தி போறது லேண்ட விட்டு தள்ளி இருக்கும். புரியுதா? ஒரு கிலோமீட்டர் தள்ளி தீவு இருக்கும். அதனால எல்லா நாட்டு ட்ரேடும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்கும். இங்க இருந்து மத்த ஊருக்கு எல்லாத்துக்கும் போகும். பெரிய போர்ட் இது. ஓகேவா? அது ஏன்னா ஈஸியா வந்து உள்ள போர்ட் மாதிரி உள்ள நுழையறதுக்கு ஹார்பர். இங்க ஒரு ஹார்பர், இங்க ஒரு ஹார்பர். பயங்கர செழிப்பா இருக்கும். யாருமே வந்து டச் பண்ண முடியாது. ஓகேவா? அதுவும் ஃபுல்லா வந்து கோட்டை, பயங்கரமான கோட்டை. ஓகே, அப்படிப்பட்டதா இருந்தது. வியாபாரத்தின் மிகுதியினால் வியாபாரம் பயங்கர கடல் வழி வியாபாரம் தான் ஃபுல்லா. அதோட அந்த காலத்துல அதான் நடந்துச்சு, சில்க் ரூட். ஓகேவா? கடல் வழி வியாபாரம். என்னாச்சுன்னா பாபிலோன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தீரு ராஜ்யத்தை வந்து பிடிக்க பார்த்தாங்க, பிடிக்க முடியல. ஆனா கேலி எல்லாம் பண்ணாங்க பாபிலோன் ராஜாவெல்லாம், நேபுகாத்நேசர் எல்லாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து பெர்ஷியாவுனாலையும் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் யார் வந்தாங்கன்னா கிரேக்க நாடு, அலெக்சாண்டர் தி கிரேட். அவன் என்ன பண்ணான்னா பக்கத்திலேயே ஒரு பாதையை போட்டான். ஓகே, என்னதுன்னா கல்லெல்லாம் உடைச்சி அந்த பழைய தீருல இருக்கிற கல் எல்லாத்தையும் உடைச்சி கேள்விப்பட்டிருக்கேன். அது பாதையை போட்டு உள்ள பூந்து அடிச்சான். அடிச்சு ஒண்ணுமே இல்லாம தரமட்டமாக்கிட்டான். இப்ப இருக்கிற தீரு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு கல்மேடா இருக்கும். இதான் தீரு இப்ப இருக்கிறது. வெறும் ஒரு கல்லுக்கு மட்டும் தான் நிக்குது. இந்த மாதிரி இந்த மாதிரி இப்ப இருக்கிறது ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சிருச்சு அது ஆக்சுவலா. சோ என்ன நம்ம பாக்குறோம்னா வந்து இதெல்லாம் தீரு தான். ஓகேவா? 750. ஓகே, இப்ப அப்படியே லேண்ட் அந்த கீழே இது ரூட் போட்டாங்கல்ல அந்த இடமே இதாயிடுச்சு. என்னதுன்னா இங்க காமிக்கிற மேப்ல டயர் தெரியுதா? தெரியுதுண்ணா, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோ. தீரு 750 BC பாத்தீங்கன்னா ஒரு தீவா இருந்தது. இப்ப என்னாச்சுன்னா இது வந்து 2024 அது என்னாச்சுன்னா அப்படியே பக்கத்துல இருக்க லேண்டோட சேர்ந்துருச்சு. அந்த ஐலாண்ட் வந்து பண்ணான்ல, அந்த ஐலாண்ட் வந்து ஒட்டிடுச்சு. அந்த ஐலாண்ட் கிடையாது, அந்த வழி பாதை வந்து ஒட்டிடுச்சு. அதுலயே வந்து மக்கள் வந்து குடி போயிட்டாங்க. அதெல்லாம் இதான் பிரிட்ஜ். சோ இதான் இந்த பிரிட்ஜ். அலெக்சாண்டர் என்ன போட்டிருக்கோம்னா அலெக்சாண்டர் மோல் சொல்லி போட்டிருப்பாங்க. இங்க இருக்கிறது, இங்க இருந்து அப்படியே பிரிட்ஜ் கட்டி உள்ள இது பண்ணிட்டான், தனியா இருந்த லேண்ட. சோ இதுதான் உண்மையிலேயே நடந்தது. என்னதுன்னா அத வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு பார்டர் வெளியில இருந்தாங்க வரவங்க எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு கேருப்பா. ஓகே, அந்த மாதிரி நான் வச்சிருந்தேன். இஸ்ரேல் வந்து என்னோட நாடு, நான் வசிக்கிற இடம். ஓகே, என்னோட மக்களு, அவங்கள பாதுகாக்காத நீ வச்ச. ஆனா நீ என்ன பண்ண?
வியாபார மிகுதியால் பெருமை வந்து அவங்க கொடுமை அதிகரித்து. பண்ண சொல்லி சொல்றாரு. இதுதான் அங்க ரியாலிட்டி நடந்த விஷயம். Okay. அதே மாதிரி நீ அழிஞ்சு போயிட்ட சொல்லி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அழிஞ்சிட்டான். இது இந்த மட்டும் படிக்கக்கூடாது, மேல இருந்து ஃபுல்லா தீர்க்க தரிசனம் எது திரு ராஜா மலர். ஆமா, 2வது வசனத்துல. ஓகே, அத பத்தி Okay. பேசிட்டு இருக்காங்க. அப்ப அத பத்தி பேசிருக்காங்க, அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. உள்ளத உள்ளவாறு படிங்க. படிக்கணும். அளவுக்கு மிஞ்சி யோசிச்சா என்ன ஆகுது? எழுதுறதுக்கு மிஞ்சி யோசிச்சா அது பாவம் ஆயிடுது, அழிவு. ஆமா. ஓகேவா? சரி, இதே இது நம்ம ஐசிஐ 14 வரலாம். ஓகே, ஐசிஐ 14 வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாத்தான் வந்து எப்ப வந்து என்ன பண்ணானா, தேவனுக்கு மேல உயர்த்துவேன் சொல்லி சொல்றானா. இங்க சாத்தான் சொன்னானா இல்லனா வந்து பாபிலோன் சொல்லிச்சான்? பாபிலோன் தான் இங்க போட்டுருக்கு கான்டெக்ஸ்ட்ல. ஓகேவா? சரி, பாபிலோன் உண்மையிலேயே சொல்லிச்சா? தீரு நம்ம பார்த்தோம் வியாபாரம் மிகுதியான ஆள்னு சொல்லி பாக்குறோம். ஏற்கனவே நம்ம தாவீது டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா மிகுதியான வியாபாரம் நடக்குது. கேதுரு மரங்கள்லாம் அனுப்புறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். பயங்கர பணக்காரனா ஒரு கட்டு. ஓகேவா? இப்போ வந்து பாபிலோன் நேபுகாத்நேச்சாரே சொல்வார்லண்ணா, அதானா நான் கட்டின மகா பாபிலோன். ஆமா, பாபிலோன். நம்ம பாக்குற தீரு. இது பாபிலோன் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பயங்கரமான நேஷன். ஆனா இந்த பாபிலோன் வந்து அழியறத பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே. ஓகே, இந்த வசனம் என்ன படிங்க, 13 வசனம், 14, 13. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீச்சிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அப்படியே டேனியல் 5ஆம் அதிகாரம் வாங்க. பெல்சாஷார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். படிக்கவா? கண்டினியூவா? படிங்க. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிச்சு. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய அது கலங்கம் பண்ணிச்சு சொல்லி பாக்குறோம். சரி, அதுக்கு என்ன பண்றாங்க? டேனியலை கூப்பிடுறாங்க. டேனியல் வராரு. அப்ப 13 படிங்க. அப்படியே 13. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தேவையில்லை. 18 படிங்க. ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி
அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷரினின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நினைந்தது. ம். அவருடைய குமாரனாகிய பெல்சாட்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். ஆ, அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனே, நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். ஓகே. ஆதலால் மேனை மேனை தெற்கே சொல்லும்போது ஆமா ராஜ்யம் வந்து அழிக்கப்பட்டு பாபிலோன் பெர்ஷியா இருக்கும் மீதியா இருக்கும் கொடுக்கப்படும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அந்த நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அவன் சாவடிக்கப்படுறான். ஆமா அப்போ உயர்த்தி நீர் சொல்றது யார பத்தி பேசிருக்காங்க? பெல்ஷாசாரை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆமா. ஓகே. அப்போ டைரக்டா நடந்ததா இல்லையா? இதுதான் கரெக்டா சொல்லியிருக்கேன். அப்போ இங்க சாத்தான் பத்தி இங்க சொல்லவே இல்லை. ஐசியா 14லயும் சொல்லல, எசேக்கியேல் 28லயும் சொல்லல. அது முழுக்க முழுக்க தீரு ராஜ்யத்தை பத்தி பேசுறாங்க. இங்க முழுக்க முழுக்க பாபிலோன் பத்தி பேசுறாங்க. இப்ப பாபிலோன் பத்தி இது டைரக்டான ஒரு ரிப்ளிகேஷன். ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லி ஒன்று இருக்கு. ஓகே. புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டதுன்னா நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாடு எழுதுனது யாரு? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் விட நம்மளுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. ஓகேவா? அவங்கதான் 12 சிங்காசனம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து தீர்வு பத்தி எங்க சொல்லியிருக்காங்களா பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகே. ஆனா பாபிலோன் பத்தி யோவான் எழுதிருக்காரு. ஓகே. இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டதுல பாபிலோன் என்னும் வேசி. ஓகே. அது என்னன்னா அந்த அந்தி கிறிஸ்து என்ன பாவ மனுஷன் பத்தி சொல்லும் போது பாபிலோன் ஓகே பத்தி சொல்லியிருக்காங்க. அது நம்ம தனியா பார்க்கலாம். அது மேல் கட்ட போதனையில வரும். ஓகேவா? அது ஆவிக்குரிய பாபிலோன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது எந்த பாபிலோன் சொல்லுங்க. ஏன்னா அது அழிக்கப்பட்டுருச்சு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, யோவான் என்ன பண்றாருன்னா, இது அழிக்கப்பட்டது எப்ப அழிக்கப்பட்டது? தானியேல் டைம்ல அழிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா 30ஆம் வசனத்துல என்ன பாக்குறோம்? அடுத்த ராஜ்யம் வந்துருச்சு. அடுத்த ராஜ்யம் வந்துருச்சு. 1539 பாபிலோன் அழிக்கப்பட்டுருச்சு. அப்படி இருக்கும்போது திருப்பியும் வந்து யோவான் 96ல வந்து என்ன பண்றாங்க? வெளிப்படுத்தல் விசேஷத்துல பாபிலோன் வேசி அது வந்து உட்கார்ந்து இருக்கு மிருகத்து மேல சொல்லி போடுது. ஓகேவா? அப்ப அதை எந்த பாபிலோன் பத்தி பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? அப்போ முற்றிலுமா வந்து பாத்தீங்கன்னா அது சாத்தானை பத்தி பேசல, அது வேற ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலாவும் வந்து அது லிட்டரல் பாபிலோன் பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பாக்குறோம். தீர்வு வந்து பாத்தீங்கன்னா லிட்டரல் மட்டும் தான் இருக்கு. ஆவிக்குரிய விஷயம் வந்து புதிய ஏற்பாடுல சொல்லப்படல பாபிலோன் மாதிரி. ஓகே. அப்ப எது எடுக்கணும் எது எடுக்காது கூடாது சொல்றது அதிகாரம் வந்து என்ன இருக்கு? புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் சொன்னா மட்டும் தான் இருக்கு, தவிர நம்மளுக்கு கிடையாது. ஓகே. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது. ஓகே. வேணா எழுதிக்கோங்க. இந்த இதோட முடிக்கலாம் நம்ம கிளாஸ. ஓகே. எழுதிக்கோங்க.
சோ இப்போ இன்னைக்கு வந்து நான் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் சொன்ன முதல் பொய். ஓகே, ஏன் வந்து மக்கள் மத்தியில வந்து ஆத்மா சாகாது சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாம் ஆவி சுத்திட்டு இருக்கு சொல்லி சொல்றாங்கன்னா, அது அவன் சொன்ன முதல் பொய்யை வந்து சொல்லிட்டு இருக்கான். அது எப்படி நிரூபிக்கிறான்னு சொல்றதுதான் நம்ம வந்து பிசாசுகள் சொல்ற அந்த விஷயத்த நம்ம பார்க்க போனோம். ஓகேவா? ஆனா பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா தெளிவா பாவம் செய்யற ஆத்மா சாகும் சொல்லும்போது மரணம் சொல்றதுதான் முடிவு சொல்லி பார்க்கிறோம் மனுஷனுக்கு. ஓகே, அதுல இருந்து மரணத்துல இருந்து விடுதலை செய்தா இயேசு கிறிஸ்து வந்தாரு சொல்லி பார்க்கிறோம். இல்லைன்னா இயேசு கிறிஸ்து தேவையில்லை சொல்லி பார்க்கிறோம். ஆல்ரெடி அவன் உயிரோட தான் இருந்தானா, ஆத்மா சுத்தி இருக்கு. சோ மரணம் தான் சொல்லி பார்க்கிறோம். ஆதமக்கள் எல்லாரும் மதிக்கிறாங்க. சரி, அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம பார்த்தது வந்து சாத்தான். ஓகே, அவன் தான் வந்து பிசாசுகளின் தலைவனா இருந்தான்னா அவன் பேர் என்ன? ஓகே, சொல்லி பார்க்கும்போது லூசிபர் சொல்றது கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்குன்னா லூசிபர் சொல்லி பேர் இருக்கு, லாத்தின். ஓகே, அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது உண்மையான பேர் வந்து பெல்செபூல் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அந்த டைம்ல அந்த அந்த பர்டிகுலர் டைம்ல இயேசு கிறிஸ்து டைம்ல வந்து பெல்செபூல் தான் கூப்பிடுறாங்க. ஓகேவா? இயேசு கிறிஸ்து வந்து தப்பு சொல்லல சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா எசேக்கியேல் 28 வந்து செக் பண்ணும்போது அங்க வந்து சொல்லப்பட்டது காப்பாத்துக்காக வைக்கப்பட்ட கேரூப் சொல்லி போட்டிருக்கு. காப்பாத்துக்காக தேவன் எப்போ வச்சாரு பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை வெளில அமிச்ச பிறகு ஆதாம் ஏவாள் உள்ள போக சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ள போகிற சொல்லிட்டு. ஆனா தப்பு நடந்தது முன்னாடியே நடந்தது. ஓகேவா? அப்ப இங்க வந்து இங்க எசேக்கியேல் 28 தப்பே நடக்கல சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா அதை பத்தி சாத்தானை பத்தி பேசல. ஓகே, வியாபாரம் பண்ணா சொல்லி போட்டிருக்கு. அது முழுக்க யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? தீரராஜனை பத்தி போயிட்டு இருக்கு. ஓகே, சரி, இதுக்கு ஆவிக்குரிய இதை லிட்டரலான நிகழ்வு சொல்லி பாக்குறோம். இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு வந்து புதிய ஏற்பாடுல எங்கேயாவது தீர்வு பத்தி இது அடையாளமா இருக்க சொல்லி போட்டுருக்கா பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனத்துல எங்கேயுமே போடல. அப்ப நம்ம எடுக்க முடியாது. ஒரு லிட்டரல் முடிஞ்சிச்சு, அதுதான் சாப்டர் க்ளோஸ். அது மேல நம்ம சிந்திக்க முடியாது, எழுதுறதுக்கு மிஞ்சி நம்ம யோசிக்க முடியாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கம்பேர் பண்ண முடியாது. அப்ப நம்ம பாபிலோன் அங்க நெக்ஸ்ட் எசேக்கியேல் 14 அதிகாரம் வரும். அங்க வந்து யாரை பத்தி பேசுறாங்க பாத்தீங்கன்னா பாபிலோன் பத்தி பேசிட்டு இருக்காங்க. பாபிலோன் உண்மையிலே வந்து தேவனுக்கு மேல உயர்த்துவேன்னு சொல்லி போட்டிருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா தானியேலே சொல்றாரு, நீ அப்படி உயர்த்தினியப்பா சொல்லி. ஓகே, தேவனுக்கு மேல நீ உயர்த்தினியே உங்க இருதயத்திலே என்ன சொல்லி அங்க போட்டிருக்க மாதிரி இங்க வந்து சொல்றாரு தானியேல். ஓகேவா? அப்ப லிட்டரலா யாருக்கு நடந்தது பாத்தீங்கன்னா பாபிலோனுக்கு நடந்தது அழிவு. ஓகேவா? அன்னைக்கு நைட்டே வந்து காலி ஆயிட்டாங்க. ஓகே, மேனே தெக்கேல் பிகாசி சொல்லி பெர்ஷியன்ஸ் வந்து புடிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ சரி, இது ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லி சொன்னாங்கன்னா யாராவது, அப்ப ஆவிக்குரிய அர்த்தம்னா வந்து யோவான்ல சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா அது பாவம் மனுஷனை பத்தி பேசுறாங்க. பாவம் மனுஷன் தான் அந்த அந்தி கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்தி கிறிஸ்துவ காலத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, பாபிலோன் என்னும் வேசி சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? அது அந்த மிருகத்துக்கு மேல உட்காந்துருக்கு சொல்லிட்டு அதுதான் பாபிலோன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, பிசாசு வந்து அந்த மிருகம் வச்சுக்கிட்டோம்னா வந்து அந்த அதுக்கு மேல அப்ப அது வேற யாரோ. ஓகே, சாத்தான் கிடையாது. ஓகே, சாத்தான் எங்க வந்தாலும் என்ன போட்டிருக்கு? மிருகம் போட்டிருக்கு, இல்லைன்னா பெல்செபூல் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? இல்ல வலு சர்ப்பம் சொல்லி போட்டிருக்கு. மிருகம் கிடையாது, வலு சர்ப்பம். ஓகேவா? மிருகம் சொல்றது ராஜ்யம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ ராஜ்யத்து மேல உட்கார்ந்திருக்கிற ஒரு வேசி தான் பாபிலோன் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ அதை நம்ம தனியா பார்க்க வேண்டியது மேல் கட்ட போதனையில. ஓகே, நம்ம அது தனியா பார்க்கலாம். சோ இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது என்னதுன்னா சாத்தான் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு புரியுது. அவன் இயேசு சொன்ன மாதிரி என்னதுன்னா அவன் ஆரம்பத்துல இருந்தே அவன் என்னது மனுஷன் அவன் பொய்யனா இருக்கிறான் சொல்லி தெளிவா இருக்கு. ஆரம்பத்துல நல்லவனா இருந்தான், அப்புறம் கெட்டவனா அதெல்லாம் கிடையாது. ஓகே, நீங்க கை சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அப்புறம் மாத்த முடியுமா பாத்தீங்கன்னா மாத்த முடியாது. அவ்வளவுதான். ஏதாவது கேள்வி இருக்காப்பா? ஓகேண்ணே, ஆனா இதுல இல்லைண்ணே, இது ஒரு நல்ல இப்பதான் செம கிளியர். எடுத்தாலும் இதை வந்து இந்த ரெண்டு இடத்த மட்டும் கம்பேர் பண்ணி வச்சுட்டு இதான் பிசாசுன்னு சொல்லி அது கான்டெக்ட் படிக்கணும். மேல கீழே படிச்சதுனால முடிஞ்சிச்சு, கிளியர் ஆயிடும் யாருக்கு எழுதிருக்காங்க சொல்லிட்டு. அது ஆனா கண் இருந்தும் காணாமலும் காதருந்தும் கேளாமலும் உணராமலும் அப்படிதான் பிசாசு கண்களை குருடாக்கி இருக்கான்னு சொல்லும்போது அதான். ஓகே, சரிங்கண்ணே. ஆனா அப்புறம் நான் தனியா உள்ள கொஸ்டின் சொன்னது அது 2-3 சொல்றேன். அது இப்போ வந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா பின்னாடி சொல்லுங்க. இந்த வெளிப்படுத்தல் 3:7 தாவீதின் திறவுகோலையே உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்லானே. ஆமா, அது எதுவும் பர்டிகுலரா அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் அர்த்தம் இருக்கா? தாவீதின் திறவுகோல் அப்படிங்கிறதுக்கு அது 1ஆம் அதிகாரத்திலேயே வரும்ல. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். ஆமா, 18ஆம் வசனம். ஆமா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன்.
ஓகே, இங்க நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா, வெளிப்படுத்தல் வந்து எழுதப்படுறது வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பத்தின இங்க ஒரு காட்சி தராங்க. அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு சொல்லிட்டு. ஓகே. இத ஆமா. வந்து முன்னாடி இதுல இருக்க ஒரு பாயிண்ட வந்து எடுத்து ஒரு சபையில வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஆஹா. ஓகே. பாத்தீங்கன்னா, இது வந்து வச்சுக்கோங்க. 1ஆம் அதிகாரத்த வச்சுக்கோங்க. அப்படியே ஆ. 2ஆம் அதிகாரம் வாங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம். அதுல முதல் வார்த்தை வந்து படிங்க. 2ஆம் அதிகாரம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. சொல்லுகிறது. அப்படியே நீங்க வந்து 1ஆம் வசனத்துல வாங்க. அது அப்படியே அங்க இருக்கும். ஆமா, 1 அதிகாரம் 20ல இருக்கு. 12, 13. அந்த அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஓகே, இருக்குதா? இங்க ஆமா. 1ஆம் அதிகாரம் சொல்லது அங்க இருக்கும். அப்படியே வந்து நீங்க 2ஆம் சபைக்கு பாருங்க. அப்படியே எதுனா 8. சிம்பர்னா சபை. ஆ, சிம்பர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஓகே, அத வந்து 1ஆம் அதிகாரத்துல வாங்க. எங்க இருக்கு? 18ல இருக்கு. 18ல இருக்கு. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். சொல்றது. ஆமென். ஓகேவா? இப்ப திருப்பி ஆம். வந்து 3ஆம் சபைக்கு வாங்க. டபுள் எச் வேர்ட் 12. பெருகமு. ஓகே. நீ பெருகமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடைகிறவர் சொல்லுகிறதாவது. இருபுற கருக்குள்ள பட்டயம். இது வெளிப்படுத்தல எங்க போட்டிருக்கு? 16. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. ஓகேவா? அப்படியே வந்து இது வாங்க. 18. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அதே மாதிரி அங்க அங்க வாங்க. 14ல இருக்கும். 14 இருக்கு. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போலிருந்தது. ஓகே, அப்படியே வந்து இதை வாங்க. 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. அது ஏற்கனவே நீங்க பாத்துட்டீங்க. அது 7 நட்சத்திரங்கள் உடையவர் சொல்லி இப்ப நான் எங்க படிச்சோம்னா இதுல கூட படிச்சோம். 16 ரைட் ஹேண்ட்ல. ஓகே. ஆமா. 7 நட்சத்திரங்கள் சொல்லிட்டு 16ஆம் வசனம். சரி, அப்படியே வந்து 7ஆம் வசனம் படிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். அப்ப இங்க வந்து எங்க சொல்றாங்க? எது சொல்றாங்க? 18ல இருக்கு. இருக்கு. ஓகேவா? மரணத்திற்கு தாவீதின் திறவுகோல்னா எதை சொல்றாங்க? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இருக்கிற திறவுகோலை உடையவராய் இயேசு கிறிஸ்து மரித்தேன் உயிரோடு இருக்கிறேன். உயிர்த்தெழுதலுக்கு அதிகாரம் பெற்றுக்கொண்டார். அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. புரிஞ்சுச்சா? ஓகேண்ணா. ஓகே. இல்ல, இதுல தாவீதின் திறவுகோல் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல வந்து எதுவும் கனெக்ட் ஆகுமோ? அதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. ஓகே, ஓகே, எழுதி இருக்கிறது என்னது? ஓகே ஓகே. ஆமா, மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய. அவ்வளவுதான். சிம்பிள். எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் கொடுத்துருக்காரு. காட் என்ன காம்ப்ளிகேட் எல்லாம் கொடுக்கல. ஓகே ஓகே. நம்ம மைண்ட் தான் என்ன பண்ணும்னா பயங்கரமானது. ஓகே, அது என்ன வேணா பண்ணும். நம்ம அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேண்ணா. ஓகே. ஆனா இந்த மோசையை பத்தி இந்த என்னாகுமா 12:7ல மிரியம் இதுவும் பண்ணும்போது ஆண்டவரே அவரை பத்தி ஒரு சொல்லுவாங்கல்ல, என் தாசனாகிய 7ஆம் வசனத்துல 12:7ல, மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என் வீட்டில் அப்படிங்கிற போது அதை கரெக்டா எதை குறிக்கிறாங்கன்னு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்னா என்னுடைய வேலை கொடுத்த ஜாப்ல எல்லாத்துலயும் வந்து உண்மை உள்ளவனா இருக்கணும்.
ஓகே, அவனுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தேன். அந்த பொறுப்பை என்ன பண்ணா முற்றிலுமா செஞ்சான். ஓகேவா? இதே வசனம் தான் நம்ம எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே படிப்போம்ல. ஹீப்ரூஸ் 3 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சேன் சொல்லி சொல்லுங்க. அத நம்ம எக்ஸாம்பிள் எப்படி உண்மை சொல்லி சொல்றதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எங்கன்னா யோவான் 12ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். ஏற்கனவே ஒரு வாட்டி படிச்சிருக்கோம். யோவான் 12 கடைசி 2. இத அவரும் உண்மையுள்ளவரா சொல்லி சொல்லி யாரை பத்தி பேசுறாங்க? இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறாங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த கம்பேரிசன்ல எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 2 படிங்க. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அவர் சொன்னபடிதான் நான் பேசுறேன். அது தவிர்த்து நான் வேற எதுவும் பேசல சொல்றாரு. அதே மாதிரி யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனா இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. ஆமா. இப்ப என்னன்னா, நீங்க வந்து இருக்கீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த சத்தியம் பயங்கரமானது, அதை நான் வந்து மத்தவங்கிட்ட என்னுடைய இதை காமிக்கிறேன், நான் எவ்வளவு தெரிஞ்சிருக்கு சொல்லி காமிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? உங்க சுய மகிமையை தேடுறீங்க. அப்ப என்ன அந்த சத்தியம் வந்து உங்ககிட்ட இருந்து போயிடுமா? எடுக்கப்பட்டுரும். ஓகேவா? சத்தியம் உங்களுக்கு இராது. ஆனா இந்த சத்தியத்தை வச்சு தேவனுடைய இது மூலமா தேவன் மகிமைப்படுறாரா? அவர் உண்மையிலே எவ்வளவு பெரியவரா இருக்காரு, அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையா இருக்கு, அவர் சொன்ன ஒரு வார்த்தை எவ்வளவு நேர்த்தி நிறைவேறுது சொல்லி அந்த மகிமையை நீங்க சாட்சியா அறிவிக்கணும் சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா அவன் உண்மையில் ஒன்னா இருக்கானா? அவனிடத்தில் எந்த அநீதியும் இல்லையா, அவனை குறைய சொல்ல முடியாது. ஓகே, அவருடைய மகிமையை தேடுறவன். ஓகேவா? இது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிதான் மோசே பண்ணிருக்காரு. மோசே வந்து உண்மையா இருந்திருக்காரு காடுக்கு. அவரோட மகிமை தேடவே இல்லை, முழுக்க தேவன் நாமத்தை மட்டும் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுக்கு விரோதமா என்ன பண்றாங்கன்னா இவங்க மெரியமும் இவங்க பொறாமப்பட்டு தேவன் இருக்காரா எங்ககிட்ட இல்லையா சொல்லுங்க. தேவன் என்ன சொல்றாரு? வாங்கப்பா 2 பேரும் சொல்லிட்டு பயங்கரம். ஓகேவா? அவன் என்னோட ஆளு, அவனை பத்தி நீங்க பேசக்கூடாது, அவனை கீழ்பட்டு ஆகணும் நீங்க சொல்லி சொல்றாரு. ஏன்னா மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன். அவன் என்ன அவனுடைய மகிமைக்காக பண்ணலையா, அவனுடைய பேருக்காக பண்ணலையா. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, கோராக என்ன பண்ணிட்டான், நீ உன் மகிமைக்காக பண்ற சொல்லி சொல்லிடுறாங்க. இவன் கூட பிறந்த சகோதரிகள் என்ன பண்றாங்க, மெரியம்லாம், நீ உன்னுடைய இது பேருக்காக உன் மத்தியில் மக்கள் உன்னை மதிக்கணும் சொல்றதா பண்ற சொல்லி சொல்றாங்க. அப்படி அவர் பண்ணவே இல்லையா. அவர் இருதயம் வந்து அவர் எப்படிப்பட்டவர் சொல்றது அவர் கிரியில தெரியுது தேவனுக்கு. அவர் சொன்னது எங்கும் உண்மை இல்லவன். அதே போலதான் இயேசு கிறிஸ்து இருக்காராம். இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, நம்மளுடைய மகிமை எங்கெல்லாம் நம்ம மகிமையை நம்ம தேடுறோமோ அங்க தேவன் வெளிப்படலன்னா அங்க தப்பு. நம்ம தேவனோட மகிமை தேடுறோம்னா தேவன் மத்தியில அது உண்மையா இருக்கு, அவன் உண்மையில ஒண்ணா இருக்கும், அவனிடத்துல எந்த அநீதியும் இல்லை சொல்லி. ஆனா அப்புறம் அந்த இதுல வரும்போது யாத்ராகமம் 4ல அவரு ஃபேமிலியோட இவர் வரும்போது ஆண்டவர் இடையில கர்த்தர் பார்த்து கொல்ல பார்த்தார் அப்படின்னு வார்த்தை வருது இல்லானே 4:24. ஆமா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மிரியம் வந்து எதனால சண்டை போட்டாங்கன்னா, மேல வந்து அவனுடைய குஷ் வைஃப் 12:1 என்னாகும் 12:1. ஓகே, அந்த குஷ் சொல்லும் போது என்னதுன்னா எகிப்திய வைஃப் கொண்டாட்டி, எத்தியோப்பியா இல்ல எத்தியோப்பியா ஒரு வைஃப். அது நிமித்தம் வந்து இதானாங்க தெரியல, அவர் வந்து அடுத்த மேரேஜ் பண்ணிட்டாரா இல்ல ஏற்கனவே 40 வருஷம் வந்து எகிப்துல இருக்கும்போது வந்து அவருக்கு ஒரு வைஃப் இருந்ததா அதெல்லாம் தெரியல. ஏன்னா வந்து
ஜோப்பா சொல்ற அந்த ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா மீதியானிய பெண். ஓகேவா? அவர் அங்க ஆமா. போயிட்டு அங்க வந்து அவருக்கு வந்து 2 இது இருந்தாங்க. அங்க சாவடிக்கிறதுக்கு வந்தது என்னதுன்னா, விருத்த சேதனம் பண்ணாததுனால தேவன் வந்து என்ன பண்றாரு, இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மக்களா இருக்கிறதுனால, ஆஹ் நான் ரத்தத்தினால வந்து இவங்களை பெற்றேன்னு சொல்லிட்டு அந்த இது ஜோப்பா ஆமா ஆமா சொல்லுவாங்க சொல்லி பார்க்கிறோம். விருத்த சேதனம் பண்ணுவாங்க சொல்லி ஓகே பார்க்கிறோம். ஆமா. நான் அதான் கேட்டேன். ஏன்னா அது அப்போ ஒருவேளை அவரு குழந்தையில இருந்தே இங்க வந்ததுனால, யாரு பார்வோனுடைய அரண்மனைக்கு வந்ததுனால விருத்தசனம் பண்ணப்படாம இருந்திருப்பாரா? யாரு? மோசேவா? மோசே. ஆ இல்ல, மோசே விருத்த சேதனம் பண்ணிருக்காருல்ல. அதனாலதான் இப்போ ஏன்னா ஓகே இந்த யாத்ராகமம் 4ல ஆஹ் 24 இருந்து பார்க்கும்போது, வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக இருந்து, நீர் எனக்கு இரத்தம் சம்பந்தமான புருஷன் என்றார். ஆஹ் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். எந்த வசனம்? 24ல இருந்து, யாத்ராகமம் 4:24 இருந்து. யாருடைய அந்த விருத்த சேதனம் பண்ணாங்க? அவங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைகளுக்கு. ஆமா. அவருக்கு பண்ணல, மோசேக்கு. ஆமா. ஓகே. மோசே வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது பண்ணிருப்பாங்க. குழந்தைகளுக்கு பண்ணிருப்பாங்க. ஆமா. உங்க 8ஆம் கலாச்சாரம். நாள்லே பண்ணுவோம். அவங்க கலாச்சாரம் யூதர்கள்லாம். ஓகே 8ஆம் நாள்லே பண்றதுன்னா 8ஆம் நாளே பண்றது. ஆமா. ஓகே. அப்படின்னா ஆமா, நான் அப்படிதான் கொஸ்டின். அதெல்லாம் என்ன, கர்த்தர் வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கிறது? Logging place, the Lord met Moses, okay, him, and was about to kill him, but Zipporah took a knife, cut off Moses. So இத மோசஸை கொல்ல பார்த்தாரா இல்லைன்னா வந்து அவங்க குழந்தைகளை கொல்ல பார்த்தாரா? ஆமாதான் போட்டிருக்கு. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்படியே 26 வரைக்கும் படிங்க. அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள், விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். சிப்போரா இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இங்க வந்து எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். ஓகே, நான் படிச்ச வரைக்கும் அந்த இது தெரிஞ்சது. மோசே வந்து சாவடிக்க வரல. ஏன்னா மோசே இதுக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய அந்த எரிகிற நிக்கிறாரு, ஆதரைச்சு மட்டும் நீ கழட்டு சொல்லி சொல்றாரு, வந்து பேசுறாரு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அவரு யார பார்த்து சொல்றாருன்னா வந்து இந்த மோசையோட பசங்க. ஓகே, அவங்க ஒண்ணும் வித்தியாசம் பண்ணல. வந்து தேவன் அக்செப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அவங்க வந்து வித்தியாசம் பண்ணணும். அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஏன்னா மோசையை வந்து தேவன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவர் ஏற்கனவே இஸ்ரேல் தான் சொல்லி பாக்குறோம். ஆனா அவருடைய பிள்ளைகள் வந்து அவர் வந்து வித்தியாசம் பண்ணாம கூட்டு வர்றாரு. 8ஆம் நாள்ல அந்த மாதிரி சிஸ்டமே இல்ல. ஓகேவா? அப்ப என்ன பண்றாருன்னா மோசே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நீ பண்ணணும்ப்பா, அப்பதான் வந்து அங்கீகரிக்கப்பட சொல்லிட்டு. ஓகே, என்னோட இதுல வருவீங்க சொல்லிட்டு. அப்போ வித்தியாசம் பண்றாங்க அவங்க பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக. அதான் நடக்குது. மத்தபடி வேற சிக்னிபிகன்ஸ் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மோசையோட பசங்க வந்து ஏதாவது பெரிய ஆளா இருக்காங்களா அடுத்தபடியா? இல்ல. மோசே இருக்கிறதுனால மோசையோட பசங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு சலுகை கொடுக்குறாரா காடு? அவர் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து எல்லாருமே மொத்தமா வந்து வந்துருவாங்க சொல்லி கிடையாது. கிரைஸ்ட் சொல்றாரு, உன் குடும்பத்தாரே எதிரியா இருக்காங்க. ஓகே, சத்துருக்கள். ஓகே, தாய் மகனை தாய்க்கு விதமோ, தாய் மகன் விதமோ, பெற்றோர் விதமோ, அந்த மாதிரிதான் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சத்தியம்
தேவோட செலக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. சில பேர் வந்து புரியாம தான் இருப்பாங்க வீட்லயே. கரெக்ட். ஆமா. தனிப்பட்ட இதாதான் இருக்க முடியும். ஓகே 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 ஓகே. சோ அந்த மாதிரி வந்து ஓகேண்ணே. பாத்தீங்கன்னா மோசே வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் குட்டிக்காரனம் போட்டாலும் தேவன் செலக்ஷன் யார் மேல இருக்குதோ அவங்க மட்டும் தான் வர முடியும். அவங்க மேலதான். ஆமா. நம்ம பிள்ளைகள் நம்மளுக்கு வரணும் சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். அவங்க நம்ம பெரிய ஆள் ஆகணும், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க பெரிய ஆள் ஆகணும் சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா காடோட பறவைகள் அப்படிலாம் கிடையாது. நான் உன்னை கூப்பிட்டேன்னா உன்னை மட்டும் தான் கூப்பிட்டேன், பிள்ளையை கூப்பிடல. அதான் முடிஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் நம்ம தயாரா இருக்கணும், இருதயம். கரெக்ட். ஆனா இந்த அப்புறம் இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல தேவபுத்திரர்னு சொல்லி வருதுல்ல? ஆமா, இது வந்து தூதர்கள். டைரக்டா தூதர்கள் தானா? ஆமா, இவங்களை பத்தி நம்ம தூதர்கள் சொல்ற விஷயத்துல வந்து சாத்தானின் தூதர்கள், இந்த தூதர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதான் நம்ம மண்டே கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாடம் 3ல பார்க்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. இதுக்கு அடுத்த டாபிக்கா தான் பேச வேண்டியது. ஓகே 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 ஓகே. நான் இவ்வளவுதான் நோட் பண்ணிருக்கேன். மற்றதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல சொல்லியிருக்கீங்க, இந்த கிளாஸ்ல பார்ப்போம்னு சொல்லி. சரிப்பா. ஓகே, நான் நோட் பண்ணி வைக்கிறேனே. வேற எதாவது? சரிப்பா. ஓகே ப்ரே பண்ணிடுங்க. ஓகே. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய வேத பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக காரியங்களை விளங்க பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் வேதத்தை இன்னும் குறிப்பாக உற்று நோக்கி உன்னிப்பாக கவனிக்க உதவி செய்யுங்க. அந்த வசனங்கள் யாரை குறித்து எதற்காக எழுதப்பட்டிருக்குங்கிற அந்த கான்டெக்ஸ்டோட பதிக்கவும் நீங்கள் ஹெல்ப் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். யாரோ ஒரு மனுஷனுடைய எண்ணமோ யோசனையோ இல்லை அந்த புராதன கதை மாதிரியோ நாங்கள் எதையும் எடுத்துக்கலாதபடிக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ, நீங்கள் எதை அக்செப்ட் பண்ணி கரெக்டாக அதை எழுதி வச்சுருக்கீங்களோ, நாங்கள் அதை நேரடியாக புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு அதை இன்னும் உற்சாகமாக ஏற்றுக்கொண்டு அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை கரெக்டாக என்ன சத்தியத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கோ அதை நாங்கள் உள்வாங்கிக்குள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யுங்க. ரட்சகர் ஒருவரை தான் தகப்பனே, உங்களை மாத்திரம் நம்புவதற்கு ஆண்டவரே வேற எந்த கதைகளும் இல்லை, சத்தியத்தின்படி வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். ஓகேப்பா. ஓகேண்ணே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. நான் அப்லோட் பண்ணிடுறேன் வீடியோஸ். அப்லோட் பண்ணேன். ஓகேண்ணே. ஓகே. மண்டே தானே? மண்டே நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகேண்ணே. ஓகேப்பா. பை.